கேபிட்டல் கெயின்ஸ் டிஃபர்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு 10 லட்சத்துக்கு வேண்டுறேன். ஆனால் இப்போ மார்க்கெட் சேஞ்ச் பண்ணிட்டுது. ஆனால் வேறு ஒரு ஏஜென்ட் கிளையண்ட்டை கொண்டு வரேன்னா நீங்கள் ஃபுல் 100% நம்பக்கூடாது. பட் நான் ஏஜென்ட்டாக இருக்கல நான் இன்னொரு ஏஜென்ட்க்கு ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி சும்மா ஒரு காய்ச்சி போட்டு கேட்குறது என்னென்னு உங்களுக்கு கிளையண்ட்டை தெரியுமாண்டு. 95% ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து USMCA கம்ப்ளைண்ட்னு சொன்னால் புது டேரஃப் இல்லை. அப்போ தேர் இஸ் நோ வாஷ் ஃபார் மார்கானிக்கு வந்து உடனே ஒரு பேட் டீல் சைன் பண்ணுறதுக்கு ரைட். சப் டிவிஷனில் லேண்ட் இருக்குது ஆனால் கட்டினம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன அவாக்கு ரீசேல் தான் இப்போ உங்களுக்கு வேல்யூ. ஏன்னா கோவிட்டுக்கு பிறகு லேபர் காஸ்ட் மேலே போயிட்டுது, மெட்டீரியல் காசு எல்லாம் கூட்டிட்டுது. அப்போ பில்டர்ஸ் தினாக்கான ஸ்லாஷ் ப்ரைஸஸ் ஜூலை 1 இருந்து உங்களுக்கு HST நியூ ஹோம் பயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு HST இல்லை நியூ பில்ட்ஸுக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் ஸ்டில் காஸ்ட் இஸ் ஹை. இன்வென்டரி கூடினதால ஈவன் பாயர்ஸ் கூடி ஒரு நாளுக்கு வீடு கொண்டு போய் காட்டினா அடுத்த கிழமை அந்த வீடுகளுக்கு வச்சுட்டு என்ன பிடிச்சிருக்கும். ஆனால் ஆஃபர் அனுப்புறது பேர் கேட்க மாட்டோம். வட்டி வீதம் வந்து 2.4% இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ 4.9%, 3.9% போகுது ரைட். அப்போ நான் 6 மாதத்துக்கு முதலே ரினியூவலுக்கு முதல் ரினியூ பண்ணியிருக்கலாம். அப்போ என்னத்துக்கு ரினியூ பண்ண போகிறேன் ரைட். என்ற வட்டி வீதம் லோவாக இருக்குது. அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு கவர்ன் பை த USMCA. அப்போ எங்களுக்கு அடுத்த ஜூலை வரைக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. 35% 35% புது டேரஃப்னு சொல்லி. அப்போ அதான் உண்மையான ஃபேக் நியூஸ். அதான் உண்மையான ஃபேக் நியூஸ்.